Hello guys, welcome back to Vijay Mobiles. First subscribe பண்ணுங்க, மறக்காம bell icon press பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் 5 hidden features. அதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணாத நம்பருக்கு எப்படி நீங்கள் வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக சேவ் பண்ணாமல் அனுப்ப போகிறீங்கன்றதை இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க, எனி ப்ரௌசர். அதில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நான் இப்போ டிஸ்பிளே மேலே போட்டிருக்கேன் பாருங்கள், api.whatsapp.com send $phone = நீங்கள் எந்த நம்பர் போடணுங்களோ ஃபஸ்ட்டு கோட் நம்பர் ப்ளஸ் ஃபோன் நம்பர் போட்டுருங்க. கோட் நம்பர் போட்ட உடனே என்ன பண்ணுறீங்கன்னா போட்டதுக்கப்புறமா நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். டைப் பண்ணோன்னே இப்போ பாருங்கள் சர்ச் பண்ணுறேன். அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெசேஜ் ஓப்பன் ஆகும், வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள், நீங்கள் சேவ் பண்ணாத நம்பருக்கு தாராளமாக நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிக்கலாம். பார்த்தீங்களா? ஓகே, இப்போ ரெண்டாவதாக செகண்ட் ஹிடன் ஃபீச்சர்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். அந்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. எப்படி நம்ம போல்ட் ஆக்கிறதுன்றது தான். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான் இது. இப்போ நான் உங்களுக்காக டைப் பண்ணுறேன் பாருங்கள். போல்டுன்னு நான் இப்போ டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க 1 2 3 நம்பருக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வரும். சிம்பிள்ஸில் ஸ்டார் ஃப்ரண்ட்டும் லாஸ்ட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக போல்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நீங்கள் இப்போ வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இப்போ வரும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி இட்டாலிக் போல்டு மாதிரி. அந்த இது பார்த்தீங்கன்னா கீழே மைனஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். தேர்டு பார்த்தீங்கன்னா அதே 1 2 3 அழுத்தி நீங்கள் இந்த பாருங்கள் ஒரு மாதிரி அந்த வளைவு மாதிரி வருது பார்த்தீங்களா, அதை 2 தடவை கிளிக் கொடுத்துட்டு சென்டரில் போல் வச்சிங்கன்னா ஸ்ட்ரைக் த்ரூ வந்துடும். ஸோ இதுவும் ஒரு ஐடென்சி. ஓகேங்களா? தேர்ட் ஐடென்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் தனி பர்சனுக்கு எப்படி இமேஜஸ்லாம் கேலரியில் ஷோ பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான். இங்கே பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களோட ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ண உடனே பாருங்கள், அதிலே கேட்டு பாருங்கள், do you want to show newly download media from the chat on your phone gallery. அதில் டிஃபால்ட் எப்பவுமே எஸ் தான் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா வெறும் வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் தெரியும். மற்ற இதில் கேலரிலையோ இல்லை வேறு எந்த ஆப்லேயோ உங்களுக்கு வந்து தெரியாதுங்க. ஸோ இது ஒரு நீங்கள் ஹைட் பண்ணி வெறும் வாட்ஸ்அப்பில் மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கலாங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஹிடன் சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே படித்த மெசேஜை திருப்பி நான் படிக்காத மாதிரி எப்படி இருக்குன்றதான் இப்போ நான் உங்களுக்கு காணிக்க போகிறேன். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, அந்த ப்ரொஃபைல் மேலே அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா மேலே 3 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மார்க் அஸ் அன்ரீடுன்னு சொல்லிட்டு வரும். அது அன்ரீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு எப்போ தெரியும் நீங்கள் அதை படிச்சுக்கலாங்க. ஃபிஃப்த் ஹிடன் சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் வாட்ஸ்அப் மீடியா ஃப்ரம் கேலரி. இது எப்படி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் எக்ஸ்ப்ளோரரில் டவுன்லோட் பண்ண உடனே அதுக்கப்புறமா இன்டர்நெட் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வாட்ஸ்அப் இருக்கும். அதில் மீடியான்ற ஆப்ஷன் போங்க, அதில் வாட்ஸ்அப் இமேஜஸ் இருக்கும். அதில் மேலே 3 ட்ரிபிள் ஐக்கான் இருக்கும். 3 ட்ரிபிள் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ஆட் நியூ ஃபைல், அதுக்கப்புறமா .com மீடியான்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ ஃபோன் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆப்பில் போய் எனேபிள் ஆப்ஷன் டு ஷோ சிஸ்டம் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே பாருங்கள், உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுக்காக நான் இமேஜை தெளிவாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதன்படி எந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எந்த இமேஜஸுமே வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் தெரியும், மற்றபடி கேலரியில் சேவ் ஆகாது, தெரியவும் தெரியாதுங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே லேட்டஸ்ட் அப்டேட்ஸை தெரிஞ்சு